என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் ஒல்லியாக இருக்கக்கூடிய ஆளுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு. அதுக்கான விளக்கம் கரெக்டாக சொல்லி தர போகிறேன். ஓகே, பார்த்துடுங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய இரத்த குழாய். நம்ம உணவு தப்பாக இருக்கும்போது, நம்ம தவறான உணவு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் என்ன பாதிப்பு நடக்கும்னா அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு இந்த பாதிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்புக்கு முக்கியமாக ரொம்ப ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு பேர் தான் ApoB100. இந்த ApoB100 தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஆபத்தான இருக்கிறதுலேயே ரொம்ப ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால். இதுதான் இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிளட் டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணி பாருங்க. ஓகேவா? கண்டிப்பாக பண்ணி பாருங்க. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கொலஸ்ட்ராலை நிரந்தரமாக சரி பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு தெளிவாக சொல்லுது. பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த முக்கியமான வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன்.